ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பால் கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். இது சர்க்கரை போட்டு செய்யாமல் நம்ம வெல்லம் போட்டு செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கை விட்டு பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா பயங்கர சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூடு ஆறிட்டும். கம்ப்ளீட்டாக இது ஆறுனதுக்கப்புறமா கையை கொண்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் மாவு சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் இதை உருட்டிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்புக்கு தான் உருட்டுறேன். இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா உருண்டைகளுமே இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கும் மேலே நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த இது செய்கிறதுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் அளவு பாலே போதும். ஆனால் நாங்கள் பால் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் 3/4 லிட்டர் சேர்த்துருக்கேன். ஏன் நம்ம தண்ணி முன்னாடி சேர்க்குறோம் அப்படின்னா பால் அடிபிடிச்சிடக்கூடாது. அதனால் முன்னாடி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் சேர்த்து பால் நல்லா பொங்கணும். பொங்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பால் ஓரளவுக்கு கொதித்து வரட்டும். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டைகளையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் பால் நிறைய சேர்த்துருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் 1/2 லிட்டர் பால்லையே நீங்கள் செய்யலாம். இப்போ நான் மூடி போட்டு இது ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இது வேகட்டும். அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் 3/4 லிட்டர் பால் சேர்க்கறதுனால 2 கப் அளவுக்கு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா இந்த கொழுக்கட்டைகள் வெந்திருந்தது. இப்போ இதில் கொஞ்சம் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பாலாக சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வர மாதிரி நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நான் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது முழுமையாக ஆறட்டும். ஏன்னா நம்ம வெல்லம் சூடோடு சேர்க்கக்கூடாது, பால் திரிஞ்சிடும். அதனால் இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுடுங்க. ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் வச்சு சேர்க்கும்போது இந்த தூசி எல்லாமே இதில் வந்துடும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடுங்க ஒரு வாட்டி. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிறத காட்டிலும் வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.